இரண்டு பேர் கபர்ல வேதனை செய்யப்படுவாங்கல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு கபரை கடந்து செல்வார்கள். அப்ப இதுல உள்ளவங்க வேதனை செய்யப்படுறாங்க என்று சொல்லிவிட்டு ஒரு பேரிச்சை மட்டையை எடுத்து வர சொல்லி இரண்டாக பிளந்து ஒவ்வொரு கபர்லையும் ஒவ்வொரு துண்டை வைத்து நட்டி வைத்தார்கள். இதை காய்கின்ற வரை என்னுடைய துவாவினால் இவங்களுடைய வேதனை லேசாக்கப்படும் என்று சொன்னார்கள். அப்ப அந்த ரெண்டு பேரும் பெரிய தப்புக்காக வேண்டி தண்டிக்கப்படவில்லை. ஒருத்தர் சிறுநீர் கழிப்பதில் மறைவாக கழிக்க மாட்டார், இன்னொருத்தர் கோல் சொல்லிக் கொண்டிருந்தார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது புகாரியில 216, 218, 1378, 1361, 6052, 6055 ஆகிய ஹதீசுகள்ல இடம்பெற்றிருக்கிறது. அப்ப இதுல மட்டும் நமக்கு ஒரு சந்தேகம் வரும். அப்ப மூணு அடிப்படையான விஷயத்துக்கு தானே எல்லாமே இருக்குதுன்னு சொல்றோம். கபூர்ல மற்ற தொழுகை நோன்பு மற்ற எதுக்குமே கொஸ்டினோ தண்டனையோ ஒன்றும் கிடையாது. அப்ப சிறுநீர் கழிக்கிறதுல மறைவாக இல்லாத இவருக்கு கபூர்ல தண்டனை கிடைச்சிருக்குது, கபூர்ல வேதனை செய்யப்பட்டிருக்கிறாரு, கோல் சொன்னதுக்காக வேண்டி வேதனை செய்யப்பட்டிருக்காரு என்று சொல்லும் பொழுது இந்த ஹதீஸை அறிஞர்கள் எல்லாம் ஆய்வு பண்ணும் பொழுது எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. நம்மளும் தேடி தேடி பார்த்தால் இந்த ரெண்டு விஷயத்துக்கு மட்டும்தான் ஹதீஸ்ல கிடைக்கிறது. இந்த புகாரிக்கு விரிவுரை எழுதக்கூடிய ஐனி போன்ற அறிஞர்கள் எல்லாம் கூட நம்மளும் தேடி பார்த்தோம், இந்த ரெண்டு தவறுகள் மாத்திரம்தான் கபருடைய வேதனைக்கு உரியதாக இருக்கிறது, மற்ற எந்த ஒரு தப்புக்குமே ஆதாரம் கிடைக்கவில்லை என்று அவங்களும் அதை ஒப்புக்கொள்றாங்க. அப்ப இது இன்னும் நம்ம தீவிரமா தேடி பார்க்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரெண்டு தப்புக்கு மட்டும் சிறப்பான விதிவிலக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது. என்ன விதிவிலக்கு என்று சொன்னா, பஸார்ங்கிற நூல்ல தபரானியில எல்லாம் இருக்கிறது. இன்ன ஆம்மத அதாபில் கப்ரி மினல் பவுலி ஃபதனஸஹு மின்ஹு. கபர் வேதனை முழுக்க முழுக்க இந்த சிறுநீரால் தான் ஏற்படுகிறது. இதுக்கு மட்டும்தான் இப்ப இந்த கபர் வேதனை மேற்றுக்கு மட்டும் எதனால ஏற்படுது? சிறுநீரால் தான் ஏற்படுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. அப்ப இந்த கபர் வேதனை மற்ற எந்த தவறுக்கும் கபருக்குள்ள பிரச்சனை கிடையாது. இந்த சிறுநீர் கழிக்கிறதுக்கு மட்டும் அதுக்கு தனியா ஒரு ஸ்பெஷலாக ஒரு தண்டனை கொடுக்கப்படுகிறது. மறைவாக சிறுநீர் கழிக்காவிட்டால், 4 பேர் பார்க்கிற மாதிரி வெளிப்படையாக பார்க்கிற மாதிரி சிறுநீர் கழிக்கிறது முதுகுக்கு பின்னாடி பார்க்கறது இல்ல, சிறுநீர் கழிக்கிறதே பார்க்கறது, அப்படி பார்க்கறது இல்ல. பாத்ரூம்ல எல்லாம் இருப்பாங்க, முதுகு பின்னாடி நின்று இருப்போம், அப்படி பார்க்கறது இல்ல. அப்படி பார்க்கிற அப்படி கழிக்காம இருக்கிறாங்க ரூம் கதவு போட்ட இடத்துல தான் நம்ம சிறுநீர் கழிக்க முடியும், அந்த அர்த்தம் இல்ல. சிறுநீர் கழி வெக்கம் இல்லாம அதை யார் பார்க்கிறா பார்க்காட்டி என்ன இந்த மாதிரி நடந்து கொள்ளக்கூடியதை பிரத்யேகமா ரசூலுல்லாஹ் குறிப்பிட்டு சொல்றாங்க. இன்ன ஆம்மத அதாபில் கப்ரி மின்ஹு. இந்த சிறுநீரால் தான் கபர் வேதனை எல்லாமே ஏற்படுது. அப்ப வேற எந்த தவறுக்கும் கபருக்குள்ள இந்த அடிப்படையான 3 கேள்வி இருக்கு பாருங்க, மூமின் காபிர்ங்கிற அடிப்படை, அதை தவிர வேற எந்த தப்புக்காக கபர்ல கேள்வி கேட்கப்பட மாட்டாது, சிறுநீர் விஷயத்துக்கு கேட்கப்படும். அது மட்டும் விதி விலக்கு. அதே மாதிரி கோல் சொல்வதை பற்றியும் அது அபூ ஹுரைரா கூட சொல்றாங்க. இப்னு மாஜாவுல அஹ்மதுலயும் வருது, இப்னு மாஜா 342, முஸ்னத் அஹ்மது 8698 வருது. அக்ஸரு அதாபுல் கப்ரி மினல் பவுலி. கபர் வேதனையில பெரும்பகுதி சிறுநீரால் ஏற்படுகிறது, இன்னொரு பகுதி கோல் சொல்றதுனால ஏற்படுது. ரெண்டு தான். இந்த 2 தப்பு மட்டும் அடிஷனலா கேட்கப்படும் என்றுதான் அதை விளங்கிக் கொள்ளணுமே தவிர இந்த 2 இருக்கிறதுனால எல்லாத்தையும் அந்த வேதனை இருக்குது, எல்லா தவறுகளையும் கபூர்ல விசாரிக்கப்படும் எடுப்பதற்கு இபாதத்தில் அப்படி எடுக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய ரசூல் 2 விஷயத்தை குறிப்பிட்டு சொன்னார்களே, ஆனால் மற்றபடி தூங்க வைப்பாங்கன்னு வருது, இந்த 3 தான் கேள்வி கேட்பாங்க, 3க்கு ரிப்ளை சொன்னோன்னு தூங்கிடுவாங்கன்னு சொன்னா மற்ற கொஸ்டின் எதுவுமே வராது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும்.